சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி 2026 தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். மாணவர்களே, 2026ல டிஎன்பிஎஸ்சில 3 புதிய வேலைவாய்ப்பு விதி வந்திருக்கு. இந்த 3 விதிகள் உங்களை எப்படி பாதிக்க போகுது, இதனால யாருக்கு பயன் கிடைக்கும், யாருக்கு பயன் கிடைக்காது என்ற தகவலை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த தகவல் முழுக்க அரசு தரப்பில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கிய தகவல்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்துல நடக்க போகும் மிக முக்கிய 3 புதிய வேலைவாய்ப்பு விதிகளை விரிவா நீங்க பாத்துட்டீங்கன்னா இனி எப்படி நமக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது என்பதை தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இதுல 3ஆவதாக அறிவிக்கப்பட்டுள்ள விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் பல்வேறு விவாதங்களை கிளப்பி இருக்கிற சூழ்நிலையில அரசு பணியிடங்கள் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ள 3 மிக முக்கிய தகவல்கள் தற்போது மாணவர்கள் மத்தியில பேசுபொருளா மாறி இருக்கு. அதுல மிக முக்கியமான முதல் விதி என்ன அப்படின்னா, இதுவரை வரலாற்றில் இல்லாத புதிய நடைமுறையை பின்பற்ற போகிறார்கள். அது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, ஆனுவல் பேனல் வெளியிடுவாங்க, தேர்வு நடத்துவாங்க, அது வரைக்கும் பெரிய பிரச்சனை எதுவும் வராது. ஆனா அதுக்கு பிறகு தேர்வு முடிவு வெளியிட ஒரு மாதத்தை பிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதத்துல வெளியிட முடியலன்னா கொஞ்ச நாள் தள்ளி போடுவாங்க. மீண்டும் தள்ளி போச்சுன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெண்ட் பண்ணி ரிசல்ட்டை வெளியிட வச்சு அதுக்கப்புறம் தான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸே நடக்கும். இந்த அளவுக்கு ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகுதான் நமக்கு ரிசல்ட் வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடந்து டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணுவாங்க. இதற்கு எடுத்துக்காட்டா நம்ம எந்த வருடத்துடைய ரெக்ரூட்மெண்ட் சொல்லலாம் அப்படின்னா, 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடிவு வெளியிடப்பட்டு மாணவர்கள் எப்பொழுது பணிக்கு போனாங்கன்னா 2023 செப்டம்பர் அக்டோபர்ல போனாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு கழிச்சு தான் வந்து போனாங்க. இதனால முழுக்க பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னா மாணவர்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க. ஏன்னா ஒரு வருஷம் சர்வீஸ் என்பது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் விலை மதிக்க முடியாதது. ஏன்னா 28 வயசுல ஒருவர் பணிக்கு போறதுக்கும் 30 வயசுல ஒருத்தர் பணிக்கு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 28 வயசுல தேர்வு எழுதிட்டு 30 வயசுல பணிக்கு போனார்னா அந்த 2 வருஷம் சர்வீஸ் அவருக்கு வேஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்ப இதை தடுப்பதற்கு ஒரு காலக்கெடுன்னு ஒண்ணு தமிழக அரசோ டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்தோ குறிப்பிடப்படுகிறதா என்றால் குறிப்பிடப்படுவதில்லை. ஆனால் இதற்கு மேல் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் தேர்வு நடைபெறும் என சொல்லியிருக்கிறாங்க. இதனால யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பதை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த காலக்கெடுவிற்குள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை நடத்தினால் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் யாருக்கு தடை என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். மிக சரியான குறிப்பிட்ட கால அளவுகள்ல நமக்கு தேர்வு நடத்தினாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் நம்ம பண்றது அதிகமாகும். எப்படி அதிகமாகும்னா, வருடம் குரூப் 4 நடக்குதுன்னு வச்சுங்க. இந்த வருடம் ஒருவேளை 1 மார்க்ல போயிடுச்சுன்னா நான் அடுத்த தேர்வுக்காக 2 வருஷம் வெயிட் பண்ண தேவையில்ல. அடுத்த வருடமே என்னால் மிக விரைவாக தேர்ச்சி பெற்று பணிக்கு செல்ல இயலும். எனவே நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் வந்து அதிகமாகும். காலக்கெடுவுக்குள் டிஎன்பிஎஸ்சி தேர்வை நடத்தினால் ஒவ்வொரு வருடமும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடைபெறும். அதனால என்ன நடக்கும்னா நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் வந்து அதிகமாகும். அது எப்படின்னா, கொஞ்சம் காது கொடுத்து நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை நல்லா கேளுங்க. நீங்க ஒரு ஆணா இருந்தா சக்சஸ் டிலே ஆக உங்களுடைய முதுகுல ஃபேமிலி பிரஷர் ஃபேமிலி சுமை ஏறிக்கிட்டே போகும். உங்களுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ற வரைக்கும் தான் நீங்க நல்லா ஃபுல் டைமா படிக்க முடியும். இல்லனா ஒர்க் பண்ணிட்டே தான் படிக்கணும். எனவே 2 வருஷத்துக்கு ஒரு எக்ஸாமோ 3 வருஷத்துக்கு ஒரு எக்ஸாமோ நடந்தா உங்களால் ஃபுல் டைம் படிப்பது என்பது சாத்தியம் இல்லாம போயிடும். ஆனா வருடம் நடந்துச்சு அப்படின்னா மிக குறுகிய கால அளவிலே நம்மால் அரசு பணிக்கு தொடர்ச்சியாக படித்து செல்ல முடியும். இதனால் நம்முடைய வீரியம் அதிகமாகும். நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகவும் நிறைய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இதுவே நீங்க ஒரு பெண்ணா இருந்தா சக்சஸ் டிலே ஆக மேரேஜ் பாசிபிலிட்டி அதிகமாகும். மேரேஜ் ஆகிட்டு உங்களுக்கு ஃபேமிலி ஆயிடுச்சுன்னா படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். இதுவே டிஎன்பிஎஸ்சி இந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள குரூப் 4 எக்ஸாம் நடக்கும், குரூப் 2 எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா பேரண்ட் கிட்ட தைரியமா சொல்லலாம், இந்த டிசம்பர் மாசம் குரூப் 4 வருது, இதுல மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த டிசம்பர் காலக்கெடுவுக்குள் நடத்துறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க, ஒருவேளை அதுல என்னால கிளியர் பண்ண முடியலன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்க தைரியமா சொல்லலாம்.
குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் தேர்வுகளை நடத்துவது, டிஎன்பிஎஸ்சி தான் என்னுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு மிகப்பெரிய சாதகம். சரி, யாருக்கு இது தடை, யாருக்கு பாதகம்? டிஎன்பிஎஸ்சி தேர்வை இன்ட்ரெஸ்டே இல்லாம கடமைக்கு படிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இது மிகப்பெரிய தடை. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள வருடம் நடந்துச்சு அப்படின்னா அதிக வேகன்சி ஒரு வருஷமும் ஃபில் அப் ஆயிட்டே போகும். எனவே நன்றாக படிக்கின்ற டிஎன்பிஎஸ்சி வாழ்க்கை நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் சீக்கிரமா பிளேஸ் ஆவாங்க. கடமைக்கு படிக்கிறவங்க பின்தங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. எனவே நீங்க உண்மையாவே டிஎன்பிஎஸ்சி முழு மூச்சாக தயாராகிறீங்கன்னா இதுக்கு மேல உங்களுக்கு நல்ல காலம் தான். அரசு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை நடத்த போகிறது என்பது உறுதியாக இருக்கிறது. இது முதல் மிக முக்கிய புதிய நடைமுறையாக நம்முடைய தமிழக அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதற்கடுத்தது இரண்டாவது விஷயம், அதிக அளவு இளைஞர் பங்களிப்பு, அதாவது அதிக அளவு காலி பணியிடங்களை உருவாக்க போகிறார்கள். தமிழ்நாடு அரசு பணியிடங்கள்ல மொத்தம் 41% காலி பணியிடங்கள் இன்று காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 12 லட்சம் பணியிடங்கள்ல 41% காலி பணியிடங்கள் இருப்பதாக தரவுகள் குறிப்பிடுகிறது. மேலும் பள்ளிக்கல்வித்துறையில ஆசிரியர் பணியிடங்களும் மிகப்பெரிய அளவுல பாத்தீங்கன்னா காலி பணியிடமா இருக்கு. தமிழ்நாடு அரசு பணியில ஓய்வு பெறும் வயதை 60% அதிகரிச்சதால இனி வரும் ஒவ்வொரு வருடத்திலும் அதிகமான நபர்கள் என்ன ஆவாங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆனா இன்னும் காலி பணியிடம் அதிகமாகும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்ப நான் ஒரு அசிஸ்டண்டா ஒரு ஆபீஸ்ல இருக்கிறேன்னு வச்சுங்க. நம்முடைய ஆபீஸ்ல என்னென்ன போஸ்ட் இருக்கும்? ஒரு ஜேஏ இருப்பாரு, ஜேஏக்கு மேல அசிஸ்டன்ட் இருப்பாரு, அசிஸ்டன்ட்டுக்கு மேல டெஸ்க் சூப்பரண்ட் இருப்பாரு, டெஸ்க் சூப்பரண்ட்டுக்கு மேல சூப்பரண்ட் இருப்பாரு, அதுக்கப்புறம் பிஏ இருப்பாரு, அதுக்கப்புறம் அலுவலக தலைவர் இருப்பார். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பிஏ ரிட்டையர் ஆவறாருன்னு வச்சுங்க. அப்ப சூப்பரண்ட் அந்த போஸ்டுக்கு வருவார், சூப்பரண்ட் போஸ்டுக்கு டெஸ்க் சூப்பரண்ட் வருவார், டெஸ்க் சூப்பரண்ட் போஸ்டுக்கு அசிஸ்டன்ட் வருவார், அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் வருவார். இப்போ இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் காலி ஆகிவிடும். இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு குரூப் 4ல எடுப்பாங்க. ஒருவேளை இந்த ப்ரமோஷன் மூலமா அசிஸ்டன்ட் போஸ்ட் காலியானா குரூப் 2ல இருந்து எடுப்பாங்க. எனவே வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெற காலி பணியிடம் நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2லயும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லயும் அதிகமாகிக் கொண்டே வரும். இதனால மிகப்பெரிய அளவுல காலி பணியிடம் உருவாக போகுது. அந்த காலி பணியிடங்களை நிரப்ப துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இரண்டாவது மிக முக்கிய செய்தியை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறதுதான் மூன்றாவது மிக முக்கிய நடைமுறை. இப்ப நான் சொல்ல போற நடைமுறை இதுவரைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா இதற்கு மேல் மிக கவனமாக கையாளப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் வெளிப்படையான தேர்வு நடைமுறை. குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ஒரு தேர்வை நடத்த வேண்டும் என்றாலும் அதிக காலி பணியிடத்தை நிரப்ப வேண்டும் என்றாலும் அதற்கு அடிப்படையான ஒரு விஷயம் வெளிப்படையான தேர்வு நடைமுறை. எந்த விதமான ஊழலும் எந்த விதமான இடைத்தரகர்களும் இல்லாமல் வெளிப்படையான தேர்வு நடைமுறை நடத்தப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. நான் இந்த பதிவுல குறிப்பிட்ட இந்த 3 விஷயமே தமிழ்நாடு அரசினுடைய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஆளுநர் அவர்கள் தன்னுடைய உரையில் குறிப்பிட்ட தகவல் தான். இப்ப நீங்க முதல்ல என்ன செய்யணும்? முழு நேரமா படிக்கணும், அதுவும் தினமும் படிக்கணும். கடைசியா இன்னொரு விஷயம் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதை ஸ்கிப் பண்ணாம கவனமா கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகமா இருக்கும். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முழு நேரமாக படிக்கணும், அதையும் தினம் படிக்க வேண்டும். தினம் எப்படி படிக்கணும்னா நேற்றை விட இன்று நீங்கள் 1% கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பெண்ணையோ உங்களுடைய அறிவையோ கண்டிப்பாக அதிகப்படுத்தி இருக்க வேண்டும். ஏன்னா தினமும் 1% நீங்கள் உங்களுடைய படிப்பில் முன்னேற்றம் அடைந்தால் அடுத்த 6 மாதத்தில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த 1% வெற்றி ரகசியத்தை நான் உங்களுக்கு சிறிய எடுத்துக்காட்டு மூலமா சொல்றேன் பாருங்க. ஒரு நாட்டுல ஒரு புலவர் இருந்தார். அந்த புலவர் தன்னுடைய தாய் தந்தையரின் மூலமாக ஒரு குருவிடம் சேர்க்கப்பட்டார். அவர் மிகவும் மந்தனாக இருந்தார், அதாவது ரொம்ப ஸ்லோ லேர்னரா இருக்கிறார். சுற்றி இருக்கிற அவருடைய நண்பர்களோ குருவோ அவர் மீது கொஞ்சம் கூட நம்பிக்கை வைக்கவே இல்லை. இவர் இருக்கிறதுல ரொம்ப ஸ்லோ லேர்னரா இருக்காரு, கண்டிப்பா இவர் உருப்பட மாட்டாரு, இவர் கல்வியில் தேறுவதற்கு 1% கூட வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அவர் என்ன செஞ்சார்னா அந்த 1% வாய்ப்பு இல்லை என்ற சொல்லை எடுத்துக்கிட்டு தினம் விடாமுயற்சியால் தன்னுடைய அறிவை 1% முன்னேற்றி கொண்டே போனார். இறுதியில் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அஷ்டதாயி என்ற ஒரு மிகப்பெரிய நூலை எழுதினார். அவர்தான் பாணினி.
நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க அஷ்டதாயி என்ற நூலை எழுதிய பாணினி மிகப்பெரிய ஒரு அறிவு குழந்தையாக தன்னுடைய சிறு வயதில் இருந்திருப்பார் என்று கண்டிப்பாக கிடையாது. அவர் ஒரு மந்தனாக இருந்தார், ஸ்லோ லேர்னராக இருந்தார். தன்னுடைய விடாமுயற்சியால் தினம் தினம் 1% தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொண்டே சென்றார். இறுதியில் மிகப்பெரிய அறிவாளியானார். அதே போல ஒரு அரசன் இருக்கிறாரு, அவருடைய எதிரி நாட்டு வம்சத்துக்கு கூட பல்வேறு போருக்கு போறார், அவரால் ஜெயிக்கவே முடியல. அந்த நேரத்துல அவருடைய குரு ஒரு சிறுமியிடம் கூட்டிட்டு போறார். அந்த சிறுமி என்ன பண்றாங்க அப்படின்னா, தட்டுல சுட சுட உணவை போட்டுக்கிட்டு அந்த உணவை உண்பதற்கு முயற்சி செய்யறாங்க. எடுத்த உடனே அந்த சிறுமி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த தட்டின் நடுவில் இருக்கக்கூடிய சூடான உணவை உண்ண முயற்சிக்கிறாங்க. ஆனா அந்த சூடால அவங்களால உண்ண முடியல. அதற்கு பிறகு அந்த சிறுமி என்ன பண்றாங்கன்னா, அந்த தட்டின் ஓரத்தில் இருக்கக்கூடிய உணவை சிறிது சிறிதாக எடுத்து உண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த குரு அந்த அரசரிடம் என்ன சொல்றாருன்னா, இதே போல் நீ சிறிது சிறிதாக உன்னுடைய எதிரி படையை வீழ்த்தி வெற்றி பெற வேண்டும், தொடர் முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அந்த குரு வேற யாரும் இல்ல, அந்த அரசர் வேற யாரும் இல்ல. அந்த குருவின் பெயர் தான் சாணக்கியர், அந்த அரசரின் பெயர் தான் மௌரிய பேரரசை நிறுவிய சந்திரகுப்த மௌரியர். எனவே மாணவர்களை, இந்த 2 மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகளே உங்களுக்கு போதும். ஒரு மிகப்பெரிய பேரரசை அந்த 1% முன்னேற்றத்தினால் தான் அவர் பிடிச்சிருக்கிறார். உங்களால் ஒரு தேர்வை பாஸ் பண்ண முடியாதா? நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் சரி, தினம் தினம் படிங்க. தினம் தினம் உங்க அறிவை 1% அதிகப்படுத்திட்டே போங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இப்ப சொல்லுங்க, உங்களுடைய வாய்ப்பை நீங்க பயன்படுத்த போறீங்களா இல்ல வீணடிக்க போறீங்களா? இந்த நல்வாய்ப்பை நீங்க பயன்படுத்த போறீங்கன்னா I am a winner கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.